எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கஸ்டமர் எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் என்ன வீடியோ போட்டு 10 நாளைக்கு மேலே ஆச்சு, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, இல்லைங்க வெளியூர் போயிட்டீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரே ஃபோன் கால், ஒரே மெசேஜ். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம்னா, மிஷினோட வேலை சொல்லியிருந்தோம், எப்படி எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மிஷினை எப்படி ஓட்டணும், சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் அதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். தெளிவாக கேட்டுக்குங்க. அதே மாதிரி துணியை எடுத்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு சிங்கிள் துணியை தான் விடணும். வாங்க வந்து பாருங்க. சிங்கிளா ஒரு துணியை தான் நம்ம விடணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தான் விடணும். இதை வந்து நமக்கு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று விடக்கூடாது. அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், டஸ்ட் வரும். நம்ம வந்து நல்லா பழகிட்டோம், நம்ம ஓடுறதுக்கு வந்து நமக்கு நல்லா கை செட் ஆயிருச்சு, ஸ்பீடு வரும்போது 2 துணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பக்கத்தில் 2 துணி எடுத்து விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து 2 துணியை பக்கத்தில் எடுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்டூல், இந்த ஸ்டூலை பார்த்து நீங்கள் பார்த்துங்க. ஏதாவது எல்லா ஃபர்னிச்சர் கடையும் இந்த மாதிரி ஸ்டூல் கிடைக்கும், டெய்லரிங் ஸ்டூல் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டூல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு வந்து ஸ்டூல் மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம், ஓட்டிக்கலாம். அங்கே பாருங்க விடுறோம். இப்போ இந்த துணி வந்து இந்த லைன் தெரியும், நமக்கு லைன் தெரியுற மாதிரி தான் விடணும். இழுத்தா ஃப்ரீயாக வரணும். விடுறோம் பாருங்க, நூலா போகுது. இதே வந்து இந்த துணியை குறுக்க விடுறோம்னு வச்சுக்கோங்க, இப்படி விடுறதுக்கு பதிலாக இப்படி விடக்கூடாது. அப்படி விட்டு எப்படி போகும் நல்லா பாருங்க. டஸ்ட், சரிங்களா? இப்படி ஓட்டினா வந்து டஸ்ட் ஆயிரும், நம்ம ஓட்டுறது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். ஸோ வந்து நம்ம அப்படி ஓட்டக்கூடாது. நம்ம வந்து கரெக்டா நீடி லைன் பார்த்து அந்த மாதிரி தான் ஓட்டணும். அப்படி நம்ம ஓட்டினோம்னா எத்தனை ஓட்டினாலும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க ஓட்டாம கரெக்டா ஓட்டினீங்கன்னா போதும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நூல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ல இருந்து வெளியே போகாம இருக்கும். அதை நான் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ ஓட்டுறீங்க, இது வெளியே போயிருது. சரி, நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரம்லயே நூல் சுத்தி இருக்குன்னு வைங்க. நம்ம ஓட்டினா இந்த ஓட்டின மிஷின் போயிடும். மிஷின்ல வந்து நம்ம ஃபுல்லா முடிக்கல. இங்க பாருங்க துணி இருக்குது, இங்க காமிங்க. இந்த துணி இங்க இருக்கு, இது வந்து ஓட்டினா போயிடும். போயிருச்சுங்களா? உங்களுக்கு நிப்பாட்டி இன்னொரு டைம் காமிக்கிறேன். இப்படி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, இப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரம்லயே உங்களுக்கு சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரம்லயே சுத்துதுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், மிஷின் ஆஃப் பண்ணி இதுல இருக்கிற நூலை பூரா எடுத்துட்டு, இந்த நட் இருக்குது பாருங்க, இந்த போல்டு, இந்த போல்டு கீழே செக் நட் இருக்கும். இங்க பாருங்க, இந்த போல்டு கீழே செக் நட் இருக்கும். இந்த செக் நட்டை லூஸ் பண்ணிக்கங்க. இப்படி லூஸ் பண்ணிட்டு இதை வந்து டைட் பண்ணுங்க. ஒரு அரை மரை, ரொம்ப வைக்கக்கூடாது. ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லப்பர் ரோலர் ஹீட் ஆகி உங்களுக்கு அது போயிடும். அது போயிடுச்சுன்னா 1500 வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து இதை மட்டும் செக் நட்டை லூஸ் பண்ணி மேலே இருக்கிற போல்டை வந்து ஒரு அரை மரை டைட் வைக்கணும். அரை மரை டைட் வச்சா இந்த நூல் வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். இதுதான் மெத்தட், சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துணி வந்து நீளமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி கடைசி வரை கொண்டு போங்க. கடைசி வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரம்மோட தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலா போகும். இல்லை அப்படின்னா ஒரு சைடே நீங்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு சைடு தேஞ்சுக்கும், இந்த சைடு வந்து தேயாது, மேடு பள்ளமா இருக்கும். ஒரு சைடு எல்லாமே போச்சு அப்படின்னா இன்னொரு சைடு வந்து இதாயிரும். ஸோ நீங்க வந்து சென்ட்ரலையும் ஓட்டக்கூடாது, 2 ஓரத்துலையும் ஓட்டக்கூடாது.
இந்த பக்கம் ஆரம்பிச்சு இப்படியே போகணும். அப்படி ஓட்டினீங்கன்னா மிஷினுக்கு லைஃப் இருக்கும், லைஃப்ல அங்கே வந்து மிஷின் உழைக்கும். ரெண்டாவது ட்ரம்மில் இருந்தால் வெளியே போயிடுச்சு, ஓகே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, துணி வந்து துணியா போகுதுன்னு சில கம்ப்ளைண்ட் வரும், சரிங்களா? அப்போ அந்த துணியா போற கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த செக் நெட்டை இதை லூஸ் பண்ணுங்க. இந்த செக் நெட்டை லூஸ் பண்ணி இந்த போல்ட்டை ஒரு அரை மரம் டைட் வைங்க, அவ்வளவுதான். எந்த பக்கம் துணியா போகுதோ அந்த பக்கம் நீங்க டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிடாதீங்க, அளவா டைட் வைங்க. அப்படி நீங்க அளவா டைட் வச்சீங்கன்னா மட்டுமே தான் அந்த நூலா துணியா போகாம நூலா போகும். இது ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிஷினை ரன் பண்ணிட்டே இருப்போம். அந்த மிஷின் ரன் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஆகும்போது உள்ளுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் நட்டு பூரா வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஆடும், சரிங்களா? அப்படி உங்களுக்கு லூஸ் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அதை தான் நீங்க வந்து சரி பண்ணிட்டா போதும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை பண்ணவும் இதை பண்ணவும் கழட்டவும் மாட்டவும் ஏகப்பட்ட ரிஸ்க் ஆயிருது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஓட்டுறீங்க, அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் ஓட்டுறீங்க. முதல் மிஷினை சுத்தம் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த மிஷின் வந்து நான் இதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து இது நான் சுத்தம் பண்ணாதீங்க காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். காமிக்கிறேன் பாருங்க. இந்த மிஷினில் என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து மிஷின் ஓட்டுறோம் நூலா வருதுங்கெல்லாம் கிடையாது. நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துல நூல் இருக்கு, தெரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல நூல் இருக்கு, இந்த நூல் வந்து இருக்கக்கூடாது. இது நம்ம எடுத்துடணும். ஒரே நிமிஷம் இருங்க. தெரியும் பாருங்க, இந்த இடத்துல நூல் தெரியுதுங்களா? இந்த நூல் வந்து இருக்கக்கூடாது. இந்த நூல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கருக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதெல்லாம் என்ன பண்ணேன்னா, இந்த நூலை வந்து எடுக்காதீங்க, கஸ்டமர் காமிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அதாவது ரப்பர் கீழே வர்றது, இது வந்து உள்ள வந்து ரப்பர் வரும், அந்த ரப்பருக்குள்ள எனக்கு நூல் வரும், இங்க நூல் இங்க சிக்கி இருக்கும். அப்படிங்கும்போது கம்பல்சரியா வந்து அந்த நூலை வந்து நம்ம எடுத்தே ஆகணும். இந்த பக்கம் நூல் இல்லை, இப்படி வச்சு காமிங்க. இந்த பக்கம் நூல் இல்லை, தெரியுது பார்த்தீங்களா? இங்க வந்து நூல் கிடையாது, இங்க தான் நூல் இருக்கு. டெய்லி நீங்க வந்து பார்க்கணும், இங்க நூல் இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு ஃபால்ட் என்ன வரும் அப்படின்னா, ட்ரம்முலயே ரொட்டேட் ஆயிட்டு வருது, நூல் வந்து கீழே போக மாட்டேங்குது. ட்ரம்முலயே வந்து சுத்திட்டே இருக்கு, நூல் வந்து கீழே போக மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க, சரிங்களா? நமக்கு வந்து அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வாங்க காமிக்கிறேன். மெயின் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நூல் வந்து ஓட்டுறோம், துணியை வந்து இப்போ விடுறோம், துணியை விடும்போது நல்லா விளக்கம் செய்முறையோட காமிக்கிற பாத்துக்குங்க. இப்ப துணி வந்து விடுறோம், மிஷின்ல விடுறோம், இந்த பக்கம் வாங்க, மிஷின்ல விடுறோம், நூல் பிரிஞ்சு இப்படித்தான் விழுகும், இப்படித்தான் விழுகும், சரிங்களா? இப்படி விழுவும், இப்படி விழுவும். இதே வந்து இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேன் கொடுத்துருக்கோம், இப்படி விழுகும் போது என்னன்னா திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்படி விடும்போதும் திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகுச்சு அப்படின்னா ஒட்டி போகுது, இந்த நூல் வந்து கீழே ஒட்டி போகும்போது அதுல மறுபடியும் ட்ரம்மில் மட்டும் ரொட்டேட் ஆகும். இந்த ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா இந்த நூல் இப்படி வர்றத இப்படி இழுத்து கொடுத்துரும், சரிங்களா? இப்படி இழுத்து கொடுக்கும். அந்த ஃபேன் ஓடுறதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஸ்டோரேஜ் ஆகிற இடத்துல ஃபுல்லா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இதுல வந்து ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லா ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துடணும். நீ இது ஃபுல்லா எடுத்தோம்னா தான் இந்த ஃபேன் வந்து ரிலீஸ் ஆயிடும். இந்த ஃபேன் வந்து ஈஸியா காத்து இழுக்கும். கீழே குமிஞ்சு பாருங்க தெரியும்,
அதாவது அப்பதான் வந்து இந்த ஃபேன் வந்து ஈஸியா வந்து காத்தை இழுக்கும் போது இந்த நூல் வந்து ஃப்ரீயா வெளியே விழுகும். இங்க பாருங்க, 3 கிலோ 4 கிலோ 1 மணி நேரத்துக்கு வர ஓட்டுறதை வந்து இவ்வளவு வச்சிருக்க கூடாது. இது நான் வந்து ஏன் நீயே சொல்லிட்டு இப்படி நீ வச்சிருக்கலாமான்னு கேக்குறீங்க. கேட்கலாம். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிக்கிறதுக்கோசரம் தான் நான் இது வந்து நான் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? இல்லைன்னா நான் எடுத்திருப்பேன். இவ்வளவு நூல் நம்ம வைக்க கூடாது. சரிங்களா? அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து அப்படி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னம்னா நூல் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஃபேன் இழுத்து கொடுக்காது. ஃபேன் காத்து வர்றதுக்கு வந்து நம்ம வந்து கேப் விடணும். அப்படி கேப் விட்டா மட்டுமே தான் அந்த ஃபேனோட காத்து வந்து வெளியே இழுக்கும். சரிங்களா? அப்படி வெளியே இழுக்கும் போது தான் வந்து கீழே விழுகும் போது உங்களுக்கு ட்ரம்ல சுத்தாது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபேனுக்கு வந்து வலை கொடுத்துட்றோம். ஒரு நெட்டு கொடுத்துட்றோம். அந்த நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ல சுற்றி வச்சிடறோம். ஃபேன்ல வந்து மாட்டிடுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சில பேர் டஸ்ட் ஃப்ரீ மிஷின் வேணும், டஸ்ட் ஃப்ரீ மிஷின் வேணும்னு கேட்குறாங்க. இது வந்து அதை விட டஸ்ட் ஃப்ரீ விட பல மடங்கு நமக்கு யூஸ். டஸ்ட் ஃப்ரீ போட்டோம்னா உங்களுக்கு 20,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். சேம் ப்ரொடெக்ஷன், சேம் குவாலிட்டி, எல்லாமே சேம் தான். சரிங்களா? நம்ம வந்து அந்த 20,000 வந்து வச்சு கொடுக்க போது வந்து நமக்கு வந்து நிறைய லாபங்கள் வரணும். ஆனால் அதில் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே இதுதான். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நெட்டு கொடுத்துட்றோம். அந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு கிடையாது, நெட்டு. அப்போ இந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு 1 2 3 4 4 பக்கம் 4 நட்டு இருக்குது. அந்த நட்டை லூஸ் பண்ணிட்டு அந்த நெட்டு துணியை உள்ள வச்சு ஒரு பக்கெட்ல தண்ணி ஊற்றி இந்த பக்கத்துலேயே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட், மைக்ரோ டஸ்ட் மேலே பறக்காது, வீசிங் ப்ராப்ளமும் வராது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபேன் இங்கே ஓடுதுங்களா, இங்கே ஃபேன் இங்கே இருக்கு, நம்ம இங்கே வந்து மிஷினை ஓட்டுறோம். சரிங்களா? ஓட்டும் போது மேலே பறக்கிற டஸ்ட்டு வந்து அந்த ஃபேன் மூலிமா உள்ளே இழுத்துரும். நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எங்கேயோ இருக்கும். நம்ம இங்கே சமையல் பண்ணிட்டு இருப்போம். சமையல் இந்த இடத்துல அடுப்பு இருக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேன் அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற புகையை மேலே இழுக்குது பார்த்தீங்களா? இங்கிருந்து அவ்வளோ தூரம் இழுக்குது. இங்கே அதுவே பெரிய விஷயம்தான். இங்கே இருந்து பின்னாடி இழுக்குது. ஸோ இங்கே டஸ்ட்டு வர்றதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளம் வராது. டஸ்ட்டில் எதுவுமே அதிகமாக வராது. நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா டஸ்ட்டு மேலே அப்போ தான் மறுபடியும் பக்கெட்டில் விழுந்து மேலே பறக்காது. தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த ஈரத்துக்கு வந்து அந்த டஸ்ட்டு போய் உள்ளே அமுங்கிக்கும், வெளியே மேலே பறக்காது. அவ்வளோ இதில் வித்தியாசம். இதில் வர மேலே டஸ்ட்டு வராது. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியே ஓட்டிக்கலாம், மேலே டஸ்ட்டு வராது. சில பேர் சென்சார் மாட்டி கொடுக்குன்னு கேட்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மிஷினுக்கு சென்சார் நம்ம மாட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த சென்சார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த டோர் ஓப்பனில் இருக்கு, எல்லாமே ஓப்பனில் இருக்கு. இது வந்து லைட்டாக இருக்கு. சரிங்களா? இந்த லைட்டாக இருந்தாலும் மிஷின் ஓடாது, ஃபுல்லாக அடிக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக மூடி இருக்கணும். இப்படி திறந்தா மிஷின் ஆஃப் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இது லைட்டாக திறந்தாலும் மிஷின் ஆஃப் ஆயிரும். நம்ம வந்து எல்லாமே வந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாமே ஹேண்டில் பண்ண மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ வந்து ஏதோ ஒரு சென்சாரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மிஷின் நீங்கள் ஓட்ட முடியாது. அதுக்கு சர்வீஸ் வரணும், சர்வீஸ் இன்ஜினியர் வரணும். ஸோ நமக்கு அது தேவையே கிடையாது, சென்சாரே தேவை கிடையாது. நார்மலாக இருந்தால் போதும் நமக்கு. அந்த மாதிரி தான் வந்து நம்ம மிஷினை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு சென்சாரும் தேவையில்லை. இது ஓப்பன் பண்ணி தான் வச்சு நம்ம சென்சார் இருந்தாலுமே நம்ம இது ஓப்பன் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து நூல் சிக்குதா, நூல் எப்படி போகுது, நூல் அரைச்சி போகுதா, எப்படி போகுது, எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும் போதே தெரியும். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்சார் இருந்தாதான் பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. நம்ம ஓப்பன் பண்ணாம ஓட்டணும்னா உள்ள என்ன நடக்குது, என்ன பண்றது தெரியாது. அதே மாதிரி என்ன குறுக்க துணி எப்படி வேணா விட்டுறாங்க சில பேர். மிஷின் தானே, துணி எப்படி விட்டாலும் நூலா போகும்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. நேரா நீடி லைன் பார்த்து நேரா விட்டா மட்டுமே தான் அந்த நூல் வெளியே நூலா போகும், துணியை வந்து நூலா போகும். இல்லை அப்படின்னா அது அரைச்சிடும். சரிங்களா? அதை அரைச்சிருச்சு அப்படின்னா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. வேஸ்ட் தான். அவ்வளவுதான் இதுல.
உங்களுக்கு துணி ட்ரம்மில் சிக்கிச்சுன்னா எப்படின்னு சொல்லியாச்சு. நூலாக போகாமல் துணியாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. அந்த ட்ரம்முலேயே ரொட்டேட் ஆகிக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் இது சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு. டஸ்ட்டு போய் வெளியே பறக்காமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு என்னங்கிறத விளக்க சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன டவுட்டு கேட்டாலும் மிஷினில் வேறு எந்த ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலை, எனக்கு பிஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொரு நம்பர் கூப்பிடுங்க. அதுவும் பிஸி அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க. நான் உங்களுக்கு எடுத்து பதிலை சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால வந்து எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. 15 நாளாக வீடியோ போடாமல் இருக்கு, மன்னிக்கவும். நமக்கு நிறைய வேலை இருந்துச்சு. நமக்கு வேலை இல்லாமல் இல்லை. நாங்கள் 2 பேர் தான் நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறோம், பண்டல் போடுறோம், கணக்கு வழக்கு பார்க்குறோம், எல்லாமே 2 பேர் தான் பண்ணுறோம். ஆளை வச்சு பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆளில் வச்சு பார்த்தா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால வந்து நாங்கள் யாரையும் ஆள் வைக்கிறது இல்லை. நாங்கள் 2 பேருமே பார்த்து 2 பேருமே பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.